ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த இன்ட்ரோ வேணாம், அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க போகலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீன், இப்போ ஒரு பொண்ணு அப்படி தான் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு அப்படி கத்திட்டே இருக்கா. உங்ககிட்ட நான் எவ்வளோ சொல்கிறது, ஃபீஸ் கட்டுங்கன்னு, ஆனால் ஃபீஸ் கட்டாமல் வச்சுருக்கீங்க, கிளாஸ்லேயே நான் தான் நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு ஒரு பொண்ணு கத்திட்டே இருக்கா. யா, அது வந்து நம்ம வயன் தான். அவ அப்படியே இப்படி கத்திட்டே வந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, வயன் இன்னும் ஒரு 5 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, அப்பாவை எப்படியே கட்ட சொல்கிறேன், அப்பா லோன் வாங்கியிருக்காரு, கூடிய சீக்கிரத்தில் வந்துருமா அப்படின்னு. இப்போ அப்படியே தான் வயனோட அம்மா சொல்கிறான், எப்போ வரும், எப்போ கட்டுவீங்க? நானும் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கட்டுங்க ஃபீஸ் கட்டுங்க, ஸ்கூல்ல எல்லாம் திட்டுறாங்க, ஒரு மாதிரியாக எனக்கு இருக்குன்னு, ஆனால் நீங்கள் அதை கட்டவே மாட்டிக்கிறீங்கம்மா அப்படின்னு வயன் அப்படி டென்ஷனா அப்படி ஸ்கூலுக்கு போயிருப்பா. இப்போ அப்படியே வெளியே ரியா நின்றுட்டு இருக்கா. என்னடி வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கு, என்னாச்சு வயன் அப்படி ரியா கேட்குறா. வா போகிற வழியில் பேசிகிட்டே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் அப்படி தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸ்கூலு. ஸோ அதனால் நீங்களும் ரியா அப்படி பேசிகிட்டே வரீங்க. ஸோ அப்படி தூரத்தில் பார்த்தா உங்கள் அப்பா அப்படி தான், வயன்மா வா அப்பா போய் விடுறேன். இல்லைப்பா வேணாம், நீங்கள் எனக்கு ஃபீஸ் கட்டுங்க, அது போதும், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு வயன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக அப்படி பேசிட்டே போயிருப்பா. இப்போ அப்படியே வயனோட அப்பா நேராக வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இப்போ அவங்க அம்மாவும் நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நானும் லோன் வாங்கியிருக்கேம்மா, ஆனால் இன்னும் வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுமா, வந்த உடனே நான் வயனுக்கு ஃபீஸை கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வயனோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வயனோட அம்மா பார்த்துட்டு, எங்க அதை முதல்ல கட்டுங்க பாவம் புள்ள அப்படின்ற மாதிரி இங்கே வயனோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படிதான் மறுபடியும் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வயனோட நேம் வருது. வயன் எப்போ ஃபீஸ் கட்ட போகிற? இன்னும் 5 நாள் டைம்னு சொல்லியிருக்க, ஆனால் 5 நாள் முடிஞ்சு போச்சு வயன் இன்னையோட. எப்போ ஃபீஸ் கட்ட போகிறீங்க? ஒன்று ஃபீஸை கட்டுங்க, இல்லை ஸ்கூலை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி இங்கே டீச்சர் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வயன், மேம் ப்ளீஸ் மேம், இன்னும் ஒரு 5 days மட்டும் கண்டிப்பாக அப்பா கட்டிடுவார் சொல்லிகிட்டே இருக்காரு, கண்டிப்பாக கட்டிடுவார் மேம். படிக்கிற பிள்ளைன்னு பார்க்குற வாயன், ஆனால் படிக்கிற பிள்ளையா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, எப்பயோ கழுத்தை பிடிச்சி உன்னை ஸ்கூலை விட்டு அனுப்பியிருப்போம். இது பெரிய ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், உங்கள் அப்பா பேசாமல் உன்னை நார்மலான ஸ்கூலில் சேர்க்கலாம்ல, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் இப்படிப்பட்ட ஸ்கூலில் சேர்த்து அசிங்கத்தை வாங்கிட்டு இருக்க. நம்ம கிளாஸ்லேயே நீ மட்டும்தான் ஃபீஸ் கட்டல, எவ்வளோ பேர் ஸ்டாஃப் ரூமில் என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா? நீ தான் ஃபீஸ் கட்டலன்னு நம்ம கிளாஸை செக்ஷனை சொல்லி காட்டுறாங்க. சே அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸே வயன் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த மேம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வயனுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. அவள் அப்படி கீழே உட்காந்துக்கிறா. அவளுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரியா பார்த்துட்டு, சரி விடு ஃபீல் பண்ணாதானே அவள் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இருந்தாலும் வயனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ வயனும் ரியாவும் 12th படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் எக்ஸாம்ஸ்லாம் வருது. ஸோ வயன் எல்லாமே நல்லா பண்ணுவா. வயன் ஒரு ரேங்க் ஹோல்டர் தான், பட் இருந்தாலும் ஃபீஸ் கட்டாதான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. வயன் இப்போ எக்ஸாம் எழுதலான்னு வந்திருப்பா, ஆனால் அவங்க மேம் விட மாட்டேங்கிறாங்க. ஃபீஸ் கட்டினா தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி தான் வயன் யோசிக்கிறா. மேம் சாரி மேம், அப்பாட்ட சொன்னேன் மேம், ஆனால் அப்பா இன்னும் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு மேம், சாரி மேம், நான் வேணா பிரின்ஸிபல் மேமுக்கு வேணா நான் ஒரு லெட்டர் அனுப்பட்டுமா அப்படின்ற மாதிரி வயன் கேட்குறா. நீ பொறுமையாக அனுப்பு, ஆனால் இப்போ எக்ஸாம் எழுத விட மாட்டேன் வயன் அப்படின்னு மேம் சொல்கிறாங்க. இப்போ வயனுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவள் நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனால் இருந்தாலும் இப்போ எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அவள் எக்ஸாம் மட்டும் எழுத விடலைன்னா அவளோட லைஃபே முடிஞ்சிச்சு. இப்போ வயன் என்ன பண்ணிடுறானா, அப்படியே மேமோட காலில் பிடிச்சிட்டு, மேம் இப்போ நீங்கள் என் எக்ஸாம் எழுத விடலைன்னா கண்டிப்பாக என்ன லைஃபே முடிஞ்சிச்சு மேம், ப்ளீஸ் மேம் புரிஞ்சுக்கோங்க மேம், அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் மேம், ப்ளீஸ் மேம். வயன் எழுந்திரி, சும்மா அந்த காலில் விழுந்ததெல்லாம் ஏந்திரி வயன் அப்படின்னு. இப்போ அப்படி மேம் என்ன பண்ணுறாங்க, வயனை பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம் ஹால்குள்ள ரியா அப்புறம் மற்ற பேர்லாம் அப்படியே வயனே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எக்ஸாம் எழுதுங்க, சும்மா ஏதாவது வந்துடணுமே, எழுதுங்க எக்ஸாமை அப்படின்ற மேம் அப்படியே மிரட்டி விடுறாங்க. இப்போ வயன் அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கா. ரியாவெல்லாம் பார்க்க முடியல, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வயனோட ஃப்ரெண்டான ரியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயன் தேம்பி அழறா, ஆனால் அந்த மேம் விடுற மாதிரி இல்லை. ஸோ எக்ஸாம் கிட்டத்தட்ட இன்னும் 2 hours தான் இருக்குது. இப்போ மேம் அப்படியே வயன் நிற்க வச்சுட்டு, வயன் இப்போ நீ வீட்டுக்கு கிளம்புறியா, இல்லை பிரின்ஸிபல் மேம் வந்தால் என்ன தான் கேட்பாங்க, வீட்டுக்கு கிளம்பு வயன். மேம் ப்ளீஸ் மேம் புரிஞ்சுக்கோங்க மேம், எனக்கு எக்ஸாம் எழுதணும் மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்னு வயன் திரும்ப காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இப்போது அப்படி தான்
ஒரு கிளீனர் வராங்க இந்த பாத்ரூம், தென் அப்புறம் அங்கே இங்கன்னு க்ளீன் பண்ணுறவங்கலாம் வராங்க. ஒரு பர்சன் வராங்க, அவங்க வந்து மேம் ஒயனுன்றவங்க இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒயனு நான் தான் ஒயன், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒயனுக்கு சொல்கிறா. இப்போ அவங்க பார்த்துட்டு மேம் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க, எக்ஸாம் எழுத உங்களை அலோவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் மேம், நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீனர் கிளம்பிட்டாரு. இப்போ ஒயன் அப்படியே மேமை பார்க்குறா. போ இப்போ எக்ஸாம் எழுது, உனக்கு 1 hour டைம் தரேன், எக்ஸ்ட்ரா டைம் தரேன், எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் பண்ணு அப்படின்னு மேம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. மேமுக்கு ஒயனை ரொம்ப பிடிக்கும் தான், இருந்தாலும் அவள் ஃபீஸ் கட்டலன்னு தான் அவங்க இவ்வளோ வெறுப்பாக இருந்திருப்பாங்க. ஒயனுக்கு அது புரியுது. அதனால இப்போ அவள் லைட்டாக தேங்க்யூ மேம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒயன் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. ரியா பார்க்குறா, அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ அப்படியே ஒயன் நல்லாவே எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கா. ஒயனோட எனிமீஸ்லாம் அங்கே கொஞ்சம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, ஒயனோட ஹேட்டர் தான் அந்த பொண்ணு. ஒயனை கண்டால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஒயன் தான் என்றைக்குமே லீடிங்கில் இருப்பா, அவள் என்றைக்குமே 3rd இல்லைன்னா 4th தான் இருப்பா. அதனால தான் அவளுக்கு சுத்தமாக ஒயனை பிடிக்காது. இப்போ அவள் எக்ஸாம் எழுத வந்துட்டாளா, வரக்கூடாதுன்னு நினச்சினே, சரி நம்ம எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறானா, இப்போ அப்படியே ஒரு பிட் பேப்பர் எடுத்து அப்படியே பார்த்து எழுதிட்டு இருக்கா. அவள் என்றைக்குமே இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பா. இதை அப்படியே ஒயன் பார்க்குறா, ஆனால் அவள் கண்டுக்காமல் அவன் மட்டும் எழுதிட்டு இருக்கா. இப்போது ஃபைனலி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே அந்த எனிமி பொண்ணு வரா. இப்போ அப்படியே ஒயனை பார்த்துட்டு இப்போ வேணா எக்ஸாம் எழுதல ஒயன், என்ன இருந்தாலும் நான் தான் டாப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு போகிறா. ஒயன் அப்படி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் டாப்பாக வந்தீங்கன்னா அப்படின்னு வாயின ஒரு சின்னதாக ஸ்மைலோட அப்படி சொல்லியிருப்பா. அவள் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு அப்படியே போயிருப்பா. ரியா பார்த்துட்டு மச்சி மாஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு ரியா சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே டைமில் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒயன் அப்படியே வீட்டுக்கு ஹாப்பியாக போயிட்டுருக்கா. ஒயன் நம்ம பார்க்குறாங்க. ஒயன் என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்க? அம்மா விஷயம் தெரியாதா, நான் ஃபீஸ் கட்டிட்டேன். அப்பா ஃபீஸ் கட்டிட்டார் போல, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நம்ம ஒயன் சொல்லிட்டு இருக்கா. என்னது அப்பா ஃபீஸ் கட்டிட்டாரா? இல்லையே, அவர் இன்னும் லோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாங்கலையாப்பா, எப்படி ஃபீஸ் கட்டிருப்பாரு? மா என்னம்மா சொல்கிற, அப்பா ஃபீஸ் கட்டிட்டாருமா அப்படின்னு வாயின் சொல்கிறா. இப்போ அவங்க அப்பா வந்து வயன்மா நான் ஃபீஸ் கட்டலம்மா, லோன் இன்னும் வரல, இன்னும் வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுமா, அப்போது யாருப்பா கட்டியிருப்பா அப்படின்னு வாயின் யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ அப்படியே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. இப்போ யாருன்னு சொல்லிட்டு ஒயன் இப்போ போய் பார்த்தா ஒயனோட வீட்டுக்கு சம்திங்ஸ் வந்திருக்கு, யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் வந்திருக்கு. ஒயன் என்ன வேணும் அப்படின்னு ஒயன் கேட்குறா. இப்போ அப்படியே அவங்க பார்த்துட்டு அவங்க டெலிவரி மேன் அவங்க பார்த்துட்டு மேம் இதெல்லாம் வந்து யாரோ உங்களுக்கு தர சொன்னாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இல்லையே நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு ஒயன் சொல்கிறா. இல்லை மேம் ஆல்ரெடி யாரோ ஆர்டர் பண்ணது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அவங்க பே பண்ணிட்டாங்க மேம், உங்களுக்கு எதுவும் வரி வேண்டாம், இதில் சைன் மட்டும் பண்ணுங்க. இல்லையேங்க நான் இதை ஆர்டர் பண்ணலையே, நான் எப்படி சைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒயன் சொல்கிறா. இல்லை மேம் அவங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு சைன் போட்டுட்டு இந்த திங்கை மட்டும் எடுத்துக்கோங்க, நான் கிளம்பணும், நிறைய ஆர்டர்லாம் இருக்குது மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்ற மாதிரி அந்த டெலிவரி மேன் பேசிகிட்டு இருக்காரு. ஒயனும் சரின்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒயனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தா நிறைய பலூன்ஸ்லாம் பறக்குது. என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒயன் பார்க்குறா. ஸோ அவளுக்கு செமையான ஷாக். ஏன்னா ஒயனுக்கு பிடிச்ச அத்தனை புக்ஸும் அதில் இருக்குது. ஒயனை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டா. அவங்க அப்பா கிட்டே இந்த புக்ஸ்லாம் கேட்டிருப்பா. பட் ஆனால் அவங்க அப்பா வாங்கி தரேன்னு கடைசி வரைக்கும் வாங்கி தந்திருக்க மாட்டார். ஏன்னா ஒயனோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்தளவுக்கு காசுலாம் அவங்களுக்கு வராது. அவங்க அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் ஒயனோட அப்பாவுக்கு எதுவுமே அந்தளவுக்கு அமௌண்ட் கிடைக்காது. இப்போ இந்த புக்கெலாம் எப்படி வந்திருக்குன்னு ஒயன் யோசிச்சுட்ருக்கா. ஏன்னா ஒயனுக்கு படிப்புனா ரொம்பவே பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம் கூட. ஸோ அப்படி தான் ஒயனுக்கு அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது என்னப்பா இது, யார் ஆர்டர் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒயன் அதை பார்த்துட்ருக்கா. அவளுக்கு பிடிச்ச அத்தனை புக்ஸும் அதில் இருக்குது. யார் இது, ஒருவேளை ரியா பண்ணியிருப்பாளா? இல்லையே, அவள் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? என் பர்த்டேவும் இன்னும் இன்னைக்கு வரல, வரதுக்கு இன்னும் ஒரு 5-6 மாதம் இருக்குது, யார் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒயன் அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. இப்போது கீழே ஒரு லெட்டர் இருக்குது. ஒயனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஒயனோட ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ரொம்ப சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஒயனோட ஃப்ரெண்டான ரிதம் அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னா ஃபாரினுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆக சொல்லியிருப்பாங்க. அதனால ரிதம் அவங்க அப்பா அம்மாவோட அவள் அங்கே போயிருப்பா. ஸோ துபாய்க்கு போயிருப்பா. இப்போது அதனால் ஒயனோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிதமோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக் ஆகிருக்கும். பட் ஆனால் அவங்க 2 பேரும் பேசணும்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு ஃபோன் கால்ஸ்லாம் பண்ண முடியாது.
ரிதமால ஃபோன் கால் பண்ண முடியும். பட் ஆனால் ஒயனுக்கு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு கூட ஃபோன் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு தான் ஒயனோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ ஒயன் அதெல்லாம் படிச்சுட்டு அப்பா ரிதம்ப்பா அப்படின்னு இப்போ ஒயன் சொல்கிறா. என்னம்மா ரிதமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஒயனோட அப்பாவும் அது என்ன ஏதுன்னு படிக்கிறாரு. இப்போ ஒயனோட அப்பா பார்த்துட்டு ஆமாம் ரிதம் நம்ம அந்த பழைய வீட்டில் இருக்கும் போது எகுத்தப்ப வீட்டில் இருந்தாங்களே அவங்களா? ஆமாப்பா அவ இன்னைக்கும் வராலாம் அப்படி சொல்லிட்டு வயனும் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அப்படி தான் ரிதம் அவளுக்காக ஒரு அழகான நோட்டு அப்படியே அனுப்பியிருப்பா. வயனும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பார்க்குறா. வயன் நான் தான் ரிதம், எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தா நான் தாண்டி ரிதம். அப்புறம் உனக்கு இந்த புக்கெலாம் நீ சின்ன வயசில் சொல்லிகிட்டே இருப்பல்ல எனக்கு இந்த புக்கெலாம் படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு. அதாண்டி நான் இப்போது உன்ன மாதிரி தான் 12th படிச்சுட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு. சரி உனக்காக ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமேன்னு தான் இந்த நீ கேட்ட அந்த எல்லா புக்ஸும் இதில் இருக்கு வயன். உனக்கு பிடிச்ச நீ சின்ன வயசுலன்னு சொல்லிகிட்டே இருப்பிய அந்த புக் எல்லாமே இருக்குடி. ஃப்ரீ டைம் வந்தால் படித்து பாருண்ணா. சரிடி இப்படிக்கு ஒரு ரிதம் அப்படின்னு அப்படி ரிதம் அழகாக எழுதி வச்சிருப்பா. இப்போ வாயின் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கண்ணீரோட அப்படி பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவள் அவ்வளோ மிஸ் பண்ணுறா அவள் ஃப்ரெண்டை. இப்போ அப்படியே ரிதம் அனுப்புனா அந்த லெட்டர் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவள் அப்படியே அழுதுட்ருக்கா. ஸோ அப்படி தான் இப்போ வாயினோட அம்மா பார்த்துட்டு சரி இந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் உன்னோட ரூமில் வச்சு படி சரியா அப்படின்னு வாயினோட அம்மா சொல்கிறாங்க. வாயினும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஸோ அப்படியே அவள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ வாயினோட அம்மா பார்த்துட்டு வாயன் மறக்காமல் சாப்பிட வந்துரு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே வயனோட அம்மா சொல்கிறாங்க. வயனும் சரின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கா. ஆனால் வயன் இப்போ யோசிக்கிறா அப்போ ஃபீஸ் கட்டினது யார் அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறா. இருந்தாலும் அவள் வெளியே யார்ட்டையும் சொல்லலை. அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வயன் அப்படியே தான் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ அப்படி தான் டின்னர்லாம் வயன் சாப்பிட்டுட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நைட் படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் அப்படியே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபைனலி வயன் நல்லாவே 12th எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஃபைனலி அவள் காலேஜில் என்ட்ரு ஆகுறா. வயனோட அப்பா அம்மாலாம் இப்போ வயனுக்கு டாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வயன் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்க போகிறான். அதாவது வயன் டவுன்லேருந்து இப்போ சிட்டிக்கு போக போகிறா. ஸோ அதனால தான் வயன் இப்போ அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கா. வயனோட அப்பா அம்மா தென் ரியா அப்படி தான் நின்றுட்டுருக்கா. ஸோ ரியாவுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. பட் ஆனால் வயனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதனால தான் வயனுக்கு காலேஜ் சிட்டியில் கிடச்சிருக்கும். இப்போ அதனால் வயன் அப்படி நின்றுட்டுருக்கா. ஹே ரியா அம்மா அப்பா பார்த்துக்கோ என்ன நான் போயிட்டு வந்துடுறேன்டி ஓகேவா அப்படின்னு வயன் கேட்குறா. வயனோட அப்பா அம்மா அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி பஸ் வந்துருச்சு. இப்போ வயனோட அப்பா அம்மா 2 பேர் பார்த்துட்டு அம்மாடி வயன் உனக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கோம்மா இந்தா இதில் ஒரு 1000 ரூபாய் இருக்கும். அப்பா உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கப்பா எனக்கு எதுக்கு நாங்கள் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா வயன் அங்கே காலேஜில் சாப்பிட்ற சாப்பாடெலாம் சரியில்லைண்ணா வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கோ என்ன. அப்போ அவளை இது முடிஞ்சது இவ்வளோதாம்மா. நான் வேணா வரும்போது நான் நிறைய காசு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வேணால் வீட்டிலேருந்து சமைச்சு நிறையா கொண்டு வரேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்பா சீக்கிரமே வரேன் நீ நல்லபடியே போ அப்படின்னு இப்போ வயனோட அப்பா சொல்கிறாங்க. வயனுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது. இப்போ வயனோட அம்மா வந்துட்டு மடி வயன் உனக்கு சாப்பாடு வேணா அம்மாவுக்கு கால் பண்ணுமா நான் அம்மா சாப்பாடு உனக்கு செஞ்சு கொண்டு வந்துடுறேன் சரியா. அம்மா நினச்சி எதுவும் வருத்தப்படாத. அம்மா அப்பா நாங்கள் 2 பேரும் மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறோம். ரியாதா கூட இருக்கால நான் பார்த்துக்கிறேம்மா. நீ பத்திரமா நல்லபடியாக படிமா. எப்படி 12th 10th எல்லாம் நல்லா பண்ணியோ அதே மாதிரி காலேஜும் நல்லா பண்ணுமா அப்படின்னு வயனோட அம்மா சொல்லி அனுப்பி விடுறாங்க. வயனும் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு அப்படி வயனும் கிளம்பிட்டா. ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் வயன் இப்போ அப்படியே தான் அவளோட காலேஜ் ஹாஸ்டலில் உட்காந்துருக்கா. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வயன் அப்படியே எல்லாருக்கூடயும் ஜாலியாக மிங்கிளாகி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்படி 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம். வயன் அப்படி தான் காலேஜை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வரலான்னு வந்துட்டு இருக்கும் போது சடனாக என்ன தெரியல அங்கே ஒரு கிராஸ் அப்படியே அசையுது. வயன் பயப்படுறா. என்ன கிராஸ் அசையுது சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வயன் அப்படி ஸ்டில் நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ யாரோ வயனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. வயனா திக்குன்னு அப்படி தான் ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வயனோட ஹார்ட் பீட் இப்போ எப்படி துடிக்குதுன்னா அப்படின்னு டப்னு அப்படி துடிச்சிட்டே இருக்குது. வயன் அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு ஒன்றும் இல்லை வயன் ஒன்றும் இல்லை ஆல் இஸ் வெல் சரி வா போகலாம் அப்படின்னு அவக்குள்ளேயே அவள் சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஹாஸ்டல் ரூம் வழியாக போயிட்டே இருக்கா. இப்போ என்னன்னு தெரியல அங்கே ஒரு பிளாக் கார் நிற்கிது. வயன் அதை பார்த்துட்டு அப்படி பார்க்காத மாதிரியே போயிட்டே இருக்கா. இப்போ யாரோ வயன் மூஞ்சில் ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. வயனுக்கெல்லாம் அப்படியே மயக்கம் வந்துடுது. ஸோ வயன் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஸோ இப்போ அப்படியே தான் வயன் கண்ணை விழிச்சு பார்த்தா ஒரு டார்க் ரூமில் இருக்கா. வயன் அப்படியே
நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு வாயன் சுற்றி சுற்றி பார்க்குறா. அதான் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. வாயன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அப்படியே வாயனோட கண்ணை அவள் கசக்கி பார்க்குறா. பார்த்தா எகுதாப்பில் ஒரு பர்சனை உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டேர்ன் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஆனால் புகை மட்டும் வருது, ஸ்மோக்கோட புகை. வாயனுக்கு இந்த ஸ்மோக்கிங் புகைலாம் பிடிக்கவே பிடிக்காது. அவள் ஒரு மாதிரி, யார் நீங்கள், நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னைய கிட்னாப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வாயன் அப்படி கேட்குறா. இப்போ அந்த பர்சன் பார்த்துக்கிட்டு, ஹாய் பேபி கேர்ள், என்னை யாருன்னு தெரியலையா, நான் தான் இந்த சியோல் சிட்டியோட பிக்கஸ்ட் மாஃபியா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல. என்ன மாஃபியாவா, ஏன் என்னை கடத்துனீங்க, என்னை விடுங்க, நான் ஹாஸ்டலுக்கு போகணும், அங்கே எல்லோரும் என்னை தேடுவாங்க, விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்ருக்கா. இப்போ அப்படியே அவன் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு வாயன்கிட்ட க்ளோஸாக வரான். இப்போ வாயன்லாம், இல்லை நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு வாயின் அப்படி பின்னாடி பின்னாடி போகிறா. ஏய் நில, எதுக்கு பின்னாடி போகிற, ஏன் பேபிகள் பின்னாடி போகிற என்னை கண்டா, இங்கே பாரு, நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்று ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் என்னோடது ஆக்கிக்கலான் தான் உன்னை இங்கே கிட்னாப் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு நீ மட்டும் போதும், எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் அவனோட மூஞ்சை பார்க்குறீங்க. அவன் மூஞ்சை பார்க்க ஒரு டெரரான லயன் பார்க்குற மாதிரியே இருக்குது. உங்களுக்கெல்லாம், யார் நீ, ஏன் இப்படி பார்க்குற, என்னை சாப்பிட்டு முழுங்க போகிற மாதிரி. ஆமாம் பேபி கேர்ள், சாப்பிட்டு அப்படியே முழுங்குறேன், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து அப்படி ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம தேயாங் தான், கிம் தேயாங். இந்த வேர்ல்டுலே, அதாவது அந்த சியோல் சிட்டிலே அவன்தான் பிக்கஸ்ட் மாஃபியா, கிங்குன்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான மாஃபியா தான் நம்ம தேயாங். அப்படி ஒயின் பார்க்குறா. அவளுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. அவள் ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போகிற அளவுக்கு அவள் அவ்வளோ பயமாக இருக்கா. இப்போ அப்படியே தான் தேயாங் பார்த்துட்டு, ஏன் பேபிகள் என்னை பார்த்து பயப்படுறா, பயப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணல சரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறானா அப்படி ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போது வயனுக்கெலாம் பயமாயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓ உனக்கு பிடிக்காதா, ஆனால் எனக்கு பிடிக்குமே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறானா வாயின் முன்னாடி ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு தென் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வாயின்கிட்ட க்ளோஸாக வரான். வாயினுக்கு அது ஸ்மெல்லாம் கண்டோனே அவள் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஏன்னா அவளுக்கு ரொம்பவே இந்த ஸ்மெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவள் அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. யாரா அவ அப்படியே மயக்கப்பட்டு விழுறா. ஏய் இல்லை தூக்கிட்டு ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி இப்போ அங்கே இருக்க பாடி கார்ட்டை சொன்னோன்னே அவங்களும் இப்போ அப்படியே வாயினை தூக்கி போய் நம்ம டேயாங்கோட ரூமில் போடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம், நீங்கள் அப்படியே கண்ணை திறக்கிறீங்க, பார்க்குறீங்க ஒரு பெட் மேலே படுத்துருக்கீங்க. அந்த ரூம் அப்படி டார்க்காக இருக்குது. கொஞ்சம் அப்படி லைட் வெளிச்சத்தோட அந்த ரூமை பார்க்குறீங்க. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. பார்த்தா எல்லாமே தேயாங்கோட ஃபோட்டோஸ் தான். அப்படியே இப்போ தேயாங் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஒரு காலை அவன் மேலே போட்டுட்டு இன்னொரு கால் தரையில் இருக்குது. ஸோ அப்படியே திமிரா உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். விட்டா அவங்கள மென்று சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கண்ணா என்னை விட்டுரு ப்ளீஸ், எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்டே போகணும், என்னை விட்டுரு அப்படின்னு வாயன் கெஞ்சிட்ருக்கா. நோ பேபி கேர்ள், இங்கே இறக்கன்றது ஒன்றும் கிடையாது, உன்னை விட மாட்டேன். நீ எனக்கானவ, நான் உனக்கானவன் தான். நீ எப்பயுமே இங்கே தான் இருக்க போகிற ஆஸ் அ மாஃபியா குவீனா. நீ இங்கே தான் இருக்க போகிற பேபி கேர்ள், என்னோட ஒய்ஃபா அப்படின்னு தியாகம் சொல்கிறான். இல்லை முடியாது, நான் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட விடு, எனக்கு நீ வேணாம், எனக்கு மாஃபியான பிடிக்காது அப்படின்னு வாங்கி சொல்கிறான். என்ன சொன்ன அப்படி தேவாங்க அப்படியே வாயினோட முடிய கிரிப் பண்ணுறான். இல்லை நான் இது அது அப்படின்னு வாயின் திக்கும் போது தேவங்க என்ன பண்ணுறானா அப்படியே வாயினோட மவுத்தில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊற்றி விடுறான். இப்போ வாயின் நான் துடிக்கிறா வேணான்னு. ஆனால் வாயினோட பெர்மிஷனே இல்லாமல் அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படி வாயினோட வாய் ஃபுல்லாக ஊற்றி விடுறான். வாயின் எல்லாத்தையும் துப்புறா. பட் ஆனால் பாதி குடிச்சிருப்பா. அதனால் ஒரு போதையிலே ஒரு மாதிரி என்னை விட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட போகணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவள் பெட்டில் படுத்திருப்பா. ஏய் பேபி கேர்ள், அதெல்லாம் நடக்காது. நான் நினச்சா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியும். அது எப்படி உன்னை இவ்வளோ சீக்கிரம் விடுவேன்? எனக்கு உன்னை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. யார் நினச்சாலும் நம்ம பிரிக்க முடியாது. அப்படி எவன் என்ன நினச்சாலும்
அவனை சுட்டு போட்டு சாவடிக்க கூட நான் துணிய மாட்டேன் அப்படின்னு நம்ம தேவங்க சொல்லிட்டு அப்படியே உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்கண்ணா ஆனால் போதையில் அப்படியே தான் அம்மா அப்பா அம்மா அப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. என்னடி அம்மா அப்பா தேவங்கன்னு சொல்லு அப்படின்னு தேவங்க உங்கள் முடிய கிரிப் பண்ணுறான். என்ன விடு, நான் அம்மா அப்பா கிட்ட போகணும் விடு அப்படின்னு போதையிலே நீங்கள் வளர்றீங்க. தேவங்க அப்படியே உங்களை தூக்கி அப்படியே போட்டுடுறான். ஒரு ஸ்லாப் பண்ணியிருப்பான். டக்குன்னு தேவங்க பார்க்குறீங்க. அவன் பண்ண அந்த ஒரு ஸ்லாப்லேயே உங்களுக்கு போதை தெளிஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நீங்கள் யாருன்னே தெரியல, என்னை விட்டுருங்க, எனக்கு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஏன்டி விடணும்? ஏன் ஏன் உன்னை விடணும்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதா? ஏன் பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக நீ இருக்கக்கூடாதாடி? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். அன்றைக்கி அந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேவே உன்னை பார்த்த உடனே விழுந்துட்டேன். அந்த மாதிரி பொண்ணை நான் சியோலில் சிட்டியில் பார்த்ததே கிடையாது. ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே விழுந்துட்டேன்டி. எனக்கு நீ தான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு தேவன் சொல்கிறான். வயன்னா இல்லை, நான் உனக்கு அனவ கிடையாது, நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்லை தேவன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு வயன் கெஞ்சிரா. இப்போ தேவங்க அப்படியே என்ன பண்ணியிருப்பானா, அகெயின் ஒரு ஸ்லாப் பண்ணியிருப்பான். வயன் அப்படியே கீழே விழுந்துடுறா தாங்க முடியாமல். சே, ஒரு அரை விட்டத்துக்கெல்லாம் போய் மயங்கி விடுறா, இவெல்லாம் எதுக்கு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பானா, ரூம் டோர் ஓப்பன் பண்ணி அவன் மட்டும் வெளியே போயிடுறான். எங்கண்ணா ஃபுட் எடுக்க தான். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஏந்திரிக்கிறீங்க, பார்க்குறீங்க சுற்றி சுற்றி யாரும் காணும். அப்படியே நீங்கள் ஏஞ்சி உட்காடுறீங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அம்மா அப்பா என்னை காப்பாற்றுங்க, நான் எங்கேயும் மாட்டிக்கிட்டேன். அம்மா என் ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கங்கே பார்க்குறா. பார்த்தா இப்போ அப்படியே அவளோட பேக் அங்கே இருக்குது. வயன் அதை டக்குன்னு இப்போ எடுத்து ஃபோனை பார்க்குறா. ஃபோனை ஆன் பண்ணால் ஆனே ஆக மாட்டேங்குது. ஐயோ இனி ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் பண்ணால் கூட நான் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். ஐயோ ஏதோ ஆன் ஆக மாட்டேங்குது, கடவுளே ஆன் ஆகணும் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயன் அப்படி தட்டி தட்டி இப்படியும் ஆன் ஆகிடுது. இப்போ வாயன் அப்படியே பார்க்குறா, சார்ஜ் இன்னும் 5% தான் இருக்குது. வாயன் இப்போ நேராக கால் பண்ணுறா. இப்போ அப்படியே அவங்க அப்பாவுக்கு ரிங் போகுது, ஆனால் டக்குன்னு கட் ஆகிடுது. பார்த்தா நெட் இல்லை. ஸோ அதனால் வாயன் அகைன் போடுறா, ரிங் போகுது. இப்போ அப்படி தான் வயனுக்கு அப்படி பயந்துகிட்டே இருக்கும்போது வயனோட அப்பா சடன்லி ஃபோன் எடுத்துடுறாரு. வயனை ஹலோன்றிருப்பா. அப்படியே வயனோட அப்பாவும் ஹலோ அப்படின்வாரு. வயன் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு தேவங்க அப்படியே ஃபோனை பிடுங்கி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தேவங்க கேட்குறான். எங்கள் அப்பா கிட்ட பேசணும் விடு அப்படின்னு வயன் சொன்னோன்னே தேவங்க அப்படியே வயனோட கழுத்தை பிடிச்சி ஏண்டி என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன்? ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன்? நான் என்னடி உனக்கு பண்ணேன் சொல்லு? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வயன், ஏன் பிடிச்சவங்க கூட வாழக்கூடாதா? தப்பாடி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே வயனோட நெக்கு ப்ரெஸ் பண்ணி கேட்குறான் ஒரு சைக்கோ மாதிரி. என்னை விடு அப்பா அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கும்போது கால் கட் ஆகிடுது. நம்ம தேவங்க அப்படியே கட் பண்ணிடுறான். வயனோட அப்பா இப்போ ஏன் பாப்பா கால் பண்ணா, ஏன் டக்குன்னு ஃபோன் கட் ஆகிடுச்சு? அவர் திரும்ப திரும்ப கால் பண்ணோடனே தேவங்க என்ன பண்ணிடுறான்னா அப்படியே செவுத்தில் தூக்கி உடச்சிட்றான். வயனோட ஃபோன் அப்படியே உடஞ்சி விழுது. அப்பா அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கும்போது தேவங்க அப்படியே என்னடி அப்பா? நான் சொல்கிறேன், இனிமேல் நீ தான் எனக்கு. உனக்கு அப்பா அம்மா யாரும் வேணாம், நானே உனக்கு இருக்கேன் சரியா? உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளோதான். எனக்கு இதுக்கப்புறம் நீ தான், உனக்கு அப்புறம் நான் தான் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்லிட்டு அந்த நெக்கிலேருந்து அப்படியே அவன் கையை எடுத்துடுறான். வயன்னா ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பண்ணுற? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற? ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. எனக்கு தெரியல இப்படி தான் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கொடுக்குறான். இல்லை எனக்கு வேணாம். சாப்பிட்றியா இல்லை உன் வாயில் நட்டவா அப்படின்னு தேவங்க அப்படியே சொல்கிறான். இப்படி சொன்னால் சாப்பிட மாட்டேல்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஒரு பெல்ட் எடுத்து வயனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். வயன் இல்லை அடிக்காது, சாப்பிட்டுடுறேன், அடிக்காது அப்படின்னு வயன் சொல்கிறான். சாப்பிடு. இப்போ எப்படி இறங்குது அப்படி தேவன் கேட்குறான். வயனை அழுதுகிட்டே அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. வயனோட கை காலெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. இப்போ தேவன் அப்படியே தான் வயன் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்கான். வயன் குழந்த மாதிரி அழுதுகிட்டே சாப்பிட்றா. இப்போ தேவங்க என்ன பண்ணுறானா அப்படியே வயனோட டியர்ஸை வைப் பண்ணலான்னு கையை எடுத்துகிட்டு வரான். அப்படியே வயன் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படி டியர்ஸ் வைப் பண்ணி அவன் சாப்பிட்டுட்டே இருக்கா. சரி சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு அப்படியே தேவன் பார்த்துட்டே இருக்கான். வயன் ஃபைனலி எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறா. அப்படி பிளேட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறா. ஏன்னா அந்தளவுக்கு பசியாக இருந்திருப்பான். இப்போ அப்படியே தேவங்க பார்த்துட்டு அவ்வளோ பசி, அது வெளியே சொன்னால் என்னவா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கான். வயன் அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறா. என்ன அந்த மாதிரி பார்க்குறா?
சரி வரேன் இரு அப்படியே சொல்லி அவங்க அந்த பிளேட்டை அப்படியே கீழே வச்சுட்டு இப்போ நேராக வயனை பார்க்க வரான். வயன் அப்படியே தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. அவன் நீஸ் அப்படியே ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கா. இப்போ அப்படியே தேவங்க வரான். ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிடுறான். ஏன் ரூம் டோரை லாக் பண்ணுற அப்படின்னு வயன் கேட்குறா. ஏன் இது ஏன் ரூமு, நான் அப்படி வேணா பண்ணுவேன், என்ன அப்போ அப்படின்னு தேவங்க கேட்டோடனே வயன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. இப்போ அப்படியே தேவங்க என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஒரு ஆயில் எடுத்துகிட்டு வரான். இப்போது வயனும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. காலை காட்டு. ஏன் இல்லை வேணாம் அப்படின்னு வயன் சொல்கிறா. காலை காட்டு. இல்லை பெல்ட்டை இருக்கவா. இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் காமிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு வயன் என்ன பண்ணுறான், அவள் காலை எடுத்து காமிக்கிறா. பார்த்தா தேவங்க அடித்த அடிதான். அது அப்படியே ரெட் கலரில் இருக்குல்ல. ஸோ அங்கே இடத்துலலாம் அப்படியே ஆயில் தேவங்க வைக்கிறான். இப்போ வயன் அப்படி தான் காமிச்சிட்டே இருக்கும்போது அவளுக்கு அந்த இடத்துல தேவங்களோட ஹேண்ட் பட்டோனே ஒரு மாதிரி அவளுக்கு இருக்குது. ஸோ கூலிங்காகவும் இருக்குது, இருந்தாலும் வலிக்குது அவளுக்கு. வலிக்குது அப்படின்னு வயன் சொன்னோன்னே தேவங்கில் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவள் லைக் மௌனிங் சவுண்ட் மாதிரி போட்டுட்ருக்கா. இப்போ அப்படியே தேவங்க இந்த மாதிரிலாம் சவுண்ட் கொடுக்காத, கொடுத்தா நான் எதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்ற மாதிரி தேவங்க சொன்னோன்னே வயனும் என்ன பண்ணுவீங்க, வச்சு செஞ்சுருவேன் மூடிக்கிட்டது அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே மிரட்டினோடனே வயனும் அமைதியாகிடுறா. ஸோ அப்படி தான் வயனோட கைக்கு காலுக்கெல்லாம் வச்சு விடுறான். ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு அடித்து என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, அப்போ நீங்களே மருந்து போடுறீங்க அப்படின்னு. இப்போ அப்படியே தான் வயன் கேட்டோன்னே நான் என்ன வேணால் பண்ணலாம், உன்னை அடிக்கலாம், திரும்ப நானே உனக்கு மருந்து வைப்பேன்டி, ஏன்னா எனக்கு தெரியல, ஏன்னா உன் மேலே நான் அதிகமான அப்சர்ஷன் வச்சுருக்கேன் வயன், எனக்கு உன்னை அப்போலேருந்து பிடிக்கும். எப்போலேருந்து அப்படின்னு வயன் கேட்குறா. நீ நினைக்கலாம் எப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்கன்னு, அது வேறு யாரும் இல்லை நான் தான் கட்டினேன் அப்படின்னு உடனே நீங்கள் செம ஷாக். ஏன் கட்டினீங்க அப்படின்னு வாங்கி கேட்குறா. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், நீ 10th ரேங்க் ஹோல்டர், அதாவது ஃபஸ்ட்டு வந்திருந்த அப்போது உன் பேனரை நான் பார்த்தோன்னே ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரீட்டில் நடந்து போவ, அப்போது அது வழியாக நான் பாஸ் பண்ணுவேன், அப்போது உன்னை பார்த்துருக்கேன், பார்க்கும்போதெல்லாம் நீ அவ்வளோ அழகாக இருப்ப, அந்த ஸ்கூல் ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா. நீ சிட்டி சைடு வரணும்னு எனக்கு ஆசை, பட் ஆனால் ஃபைனலி சிட்டி சைடு வந்துட்டேன் எதிர்பார்க்காத டைமில். ஸோ அதான் உன்னை கிட்னாப் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எதுக்கு, ஏன் அப்படின்னு வாயன் கேட்குறா. ஏன்னா எனக்கும் அவ்வளோ பிடிக்கும் உன்னை, அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை வாயன். ஏன்னா நீ உன் கண்ணு தோ நீ பேசும்போது இந்த உதடு என்னை மயக்கிடுச்சு வாயன், மயக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே அவங்க அப்படி ஏஞ்சி அவன் மட்டும் போயிடுறான். எனக்குலாம் ஒன்றுமே புரியல, யாருடா இவர், ஏதோ வந்தார், சாப்பாடு கொடுத்தாரு, மருந்து வச்சாரு, அப்படியே என்னமோ பண்ணிட்டு போகிறாருன்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ இப்படி தான் டேஸை ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. வயனோட அப்பா அம்மாக்கெலாம் வயனால படிச்சுட்ருக்கான்னு தான் தோணுது, ஆனால் வயன் இங்கே ஒரு சுச்சுவேஷனை மாட்டிகிட்ருக்கான்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ அப்படி தாட்டே ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான். பார்த்தா தூரத்துலேருந்து ஒரு கார் வருது, ஒரு ஒயிட் கலர் கார். தேவும் அப்பா வந்துட்டான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அப்படிதான் அண்ணா எப்படின்னா இருக்க, எப்படி எல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்குறான். அவன் பேரை நம்ம ஜேசன் வச்சுக்கலாம், அவன் தான் தேவங்கோட தம்பி. ஸோ இப்போ அப்படியே தேவங்க வாடா வீட்டுக்கு போய் எதாவது தான் பேசிக்கலாம் அப்படின்னு தேவங்க அப்படி காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம்ண்ணா எப்படி போகுது மாஃபியா பிஸ்னஸ் அப்படின்னு இப்போ தேவங்க கேட்குறான். அதெல்லாம் நல்லா போகுதுடா. அப்புறம் காலேஜில் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் படிக்கிறல்ல நல்லா. அண்ணா சூப்பராக படிச்சுட்ருக்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போது ஜேசன் சொல்லிட்டு அப்படி தேவன் கூட பேசிட்டு இப்போ வீட்டுக்கு வரான். அங்கே வயன் அப்படி தான் உட்காந்துட்டுருக்கா. இப்போ அப்படியே டோர் நாக் ஆகுது. வயனும் சரி திறந்து பார்த்தா தேவன் அவங்க பக்கத்தில் ஜேசன் நிற்கிறான். தேவன் யார் இவங்க அப்படின்னு வயன் கேட்குறா. இப்போ தேவன் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இவன் தான் என் தம்பி ஜேசன் அப்படின்ற மாதிரி இங்கே தேவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஜேசனுக்கும் கன்ஃபியூஸாக இருக்கு யார் இந்த பொண்ணுன்னு. அண்ணா யார் இவங்க அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்க கிட்ட நம்ம ஜேசன் கேட்குறான். இப்போ தேவங்க பார்த்துட்டு இவதான் அண்ணி அப்படின்ட்டு தேவங்க சொல்கிறான். இப்போ நீங்கண்ணா அண்ணியா, உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆகலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. மேரேஜ் தானே நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். நீங்களா செம ஷாக் ஆகிடுறீங்க. இப்போ அப்படியே ஜேசன் வரான். நைஸ் டு மீட் யூ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்லேயே பார்த்துட்ருக்கா. ஒன்றும் இல்லை அண்ணி, நான் உள்ளே போட்டுமா அப்படின்னு ஜேசன் கேட்குறான். போங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்கா. இப்போ தேவங்க அப்படி பார்த்துட்டு என்ன ஒர்க் எதுவும் இல்லையா, எதுக்கு நின்றுட்டுருக்கா அப்படின்னு தேவன் கேட்குறான். இருக்கு தேவன், அப்போ போய் அது பண்ணு போ அவனுக்கு போய் லஞ்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணு போ அப்படி தேவங்க அனுப்பி வைக்கிறான். வயனும் கிளம்பிடுறா. இப்போ தேவங்க லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சரி அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு வரான். நீங்கள் அப்படிதான்
அம்மா என்ன செய்கிறது, என்ன பிடிக்கும்னு சொல்லவே இல்லையே, இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு வாங்கி கன்ஃபியூஸ் நின்றுட்டு இருக்கும் போது டக்குன்னு யாரும் பேக் ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது தேவங்க தான். தேவங்க அப்படியே என்ன என்ன கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு தேவங்க அப்படியே கேட்குறான். இல்லை என்னமோ செய்ய சொன்னீங்க, ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு வாங்கி கேட்குறா. மொக்கு பொண்டாட்டி ஏதாவது செய்யணும், நான் இப்போ எதுவும் சாப்பிடுவேனே டெய்லியும், அதை செய்டி இப்போ வாயன். ஆனால் இப்போ உங்கள் தம்பி வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்சது தானே செய்யணும் அப்படின்னு வாயன் கேட்குறா. அப்போது அவனுக்கு பிடிச்ச எதாக இருந்தாலும் செய்வியா? ஆ செய்வேன், எனக்கு சமைக்க தெரியும். ஓ அப்படியா, சரி அப்போது ராமன் செய் அப்படின்னு நம்ம தேவங்க சொல்கிறான். ஓயனும் சரின்னு சொல்லிட்டு அது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறா. ஸ்மெல் அப்படியே கிச்சன்லேருந்து நேராக அங்கே ஹாலுக்கே வந்துருச்சு. ஸோ தேவங்க அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு, வாவ் என்ன ஸ்மெல், எவ்வளோ நாள் வராத ஸ்மெல்லா, செம்மையாக இருக்கே, நான் எங்கேயோ ஸ்மெல் பண்ண மாதிரி இருக்குது அப்படியே அவங்க அவங்களே சொல்லிட்டு அப்படிதான் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஜேசன் வரான். ஏய் வாடா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தேவங்க கூப்பிட்டு இப்போ அப்படியே எல்லாம் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே தான் எல்லா டிஷ்ஷும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அண்ணி செம்மையாக இருக்குது, வாசனை இங்கே வரைக்கும் வருது, பெட்ரூம் வரைக்கும். வாயினும் இப்போ சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்னு வாயின் சொன்னோடனே இப்போது தேவங்கும் அப்படியே ஜேசனும் வாயில் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ வயன்னா ஐயோ நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா, ஏன்னா அவள் டேஸ்ட் பண்ணல. சுத்தே அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி கண்ணை மூடிட்டான். ஏன்னா அவனுக்கு அப்படியே அவனுக்கு நிறைய மெமரிஸ் வருது. இப்போ ஜேசனுக்கும் தான் அப்படியே அவன் கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கான் ஜேசன். அண்ணி இது நீங்களா செஞ்சீங்க அப்படின்னு ஜேசன் கேட்குறான். ஐயா நான் தான் செஞ்சேன், வேற யாரும் இல்லையே, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு வயன் கேட்குறா. ஐயோ அண்ணி இது கையா இல்லை வேற ஏதாவதா, எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். இப்போ நீங்கள் நான் தேவங்க பார்க்குறீங்க, தேவங்க இன்னுமே ஐஸ் ஓப்பன் பண்ணல. அவனுக்கு அப்படியே அவங்க அம்மாவோட தாட்ஸ் வந்துருச்சு. அப்படியே அவன் டேரி ஐஸோட வயன் இதை நீயா செஞ்ச அப்படின்னு கேட்குறான். ஆமாம் தேவ் நீங்கள் செய்ய சொன்னீங்க, அதான் செஞ்சேன். அப்படி எங்கள் அம்மா செஞ்சது மாதிரி இருக்குடி, எங்கள் அம்மா கூட இவ்வளோ செய்யலை. அண்ணா எங்கள் அம்மா இவ்வளோ அழகாக செய்வாங்கடி, ஆனால் இப்போ அவங்க இல்லை. அண்ணா அவங்க எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுறடி, அப்படி இருக்குடி அப்படின்னு நம்ம தேவங்க அதை இன்னும் நிறையா சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னும் வையன் அப்படின்றான். இப்போ நீங்களும் அதை நிறையா வைக்கிறீங்க ஜேசனுக்கும் தான். ஸோ அது காலியே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அங்கே இருக்க தட்டை எடுக்கலான்னு போறீங்க. தேவங்க அப்படியே நீரு ஜேசன் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு ஒன்று ஜேசனும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போகிறான். அதை சிங்கில் போட்டுடுறான். இப்போ தேவங்களை பார்த்துட்டு வயன் நீ சாப்பிடு. இல்லை தேவங்க நீங்கள் சாப்பிடுங்க, நான் அதுக்கப்புறம் வயன் சாப்பிடுன்னு அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க என்ன பண்ணுறானா அப்படி அழகா வயனுக்கு வைக்கிறான். ஒரு பிளேட் எடுத்து அழகா அந்த சாப்பாடு எடுத்து வைக்கிறான். வயன் பார்க்குறா. என்ன பார்க்குற, சாப்பிடு அப்படின்னு தேவங்க சொன்னோன்னே வயனுக்கு கடக்கடன் சாப்பிட்டுடுறா, எங்கேயா அடிச்சிட்டு போகிறான்ட்டு. இப்போ தேவங்க அப்படி சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி வயனோட பிளேட் எடுக்கலான்னு போனோடனே இப்போ அப்படிதான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு இப்போ அப்படியே தேவங்க எடுத்துகிட்டு போகிறான். வயன் சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ அப்படியே தான் வயன் அப்படி பார்த்துட்டே இருக்கா. ஸோ கையெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ தேவங்க வயனும் தான் டிஷ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவங்க சும்மாவே இருக்க மாட்டிக்கிறான், வயன் மேலே சோப்பு தடவி விடுறது அந்த மாதிரி விளாண்டுருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே தேவங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது டே பை டே. ஒரு 1 வீக் அப்புறம் பார்க்கலாம். தேவங்க இப்போது வயனை பார்த்து வயன் நமக்கு இன்னைக்கு மேரேஜ் அப்படின்றான். இங்கே என்ன மேரேஜா, ஏன் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன? இல்லை பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ இதுக்கு மேரேஜ் எனக்கு, உனக்கு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நீ மைனர் ஆகிட்ட, அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு தேவன் கேட்குறான். இல்லை ஆனால் அம்மா அப்பா பின்னாடி ஒத்துப்பாங்க, நான் ஒரு மாஃபியா கிங், ஸோ உன்னை அப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது, எந்த எதிரி வேணா உன்னை அட்டாக் பண்ண தயாராக இருப்பான், அதனால்தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் நீ சேஃபாக இருக்கலாம், மாஃபியாவோட ஒய்ஃபா, புரியுதுல அப்படின்னு தேவன் கேட்குறான். இப்போது வயனும் புரியுது. என்னடி எம்எல் நம்பிக்கை இல்லையா? எல்லாம் அப்படி இல்லை தேவன், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுறது தப்பு தானே, அம்மா அப்பா பின்னாடி வருவாங்க அப்போ சொல்லிக்கலாம், இப்போ வா அப்படி சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறானா ஒரு சிம்பிளான ஃப்ராக் எடுத்து கொடுக்குறான். அது வாயின் பார்க்குறா, ஒரு ஒயிட் கலர் குட்டி ஃப்ராக் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஸோ மேரேஜுக்கு வேண்டியது தான். ஜேசன் அழகாக கிளம்பி அண்ணா அண்ணி கிளம்பிட்டீங்களா இல்லையா, நான் கிளம்பி ரெடியாக நிற்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ தேவன் வரேன்டா வயன் வளம்மா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஓகேன்றீங்க, அப்புறம் என்ன சர்ச்சில் உங்களுக்கு தேவங்க மேரேஜ் ஆகுது. இப்போ தேவங்க அப்படி தான் உங்களே பார்த்துட்ருக்கான்.
நீங்கள் தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ ஒரு லவ்வபிளா அந்த மேரேஜ் முடியுது. ஜேசன் அப்படியே கிளாப் தட்டிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி உங்களுக்கு தேவங்க மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் தேவங்க வீட்டுக்கு வரீங்க. ஸோ அப்புறம் என்ன, உங்களுக்கு தேவங்கும் வெட்டிங் நைட்டுக்காங்க ஜேசன் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கான். அண்ணா இன்னைக்கு சம்பவம் வேறு லெவல் போல் அப்படின்னு கேட்குறான். டேய் சின்ன பையன் மாதிரி பேசு, ஏன்னா அதுக்குள்ளே பறக்கிறான், ஓடிட்டு போடா அப்படியே தேவங்க அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வரீங்க. ஆனால் உங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படியே வரீங்க. தேவங் என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க? இது என் ரூம் தானே? ஓ ரூம் தான். இப்போ என்ன மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அதனால நீயும் நானும் உட்கார் அப்படின்றான். ஏன்னா இல்லை அப்படிலாம் இல்லை அது அப்படின்னு வாயின் திக்கிறா. தேவங்க அப்படியே வாயினை க்ளோஸாக கொண்டு வந்துடுறான். வாயினை இப்போ தேவங்களோட லேப்பில் உட்காந்துருக்கா. தேவங்க என்ன பண்ணுறீங்க? பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண வாடி அப்படின்னு தேவங்க கேட்குறான். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வாங்கி கேட்குறா. தேவங்க பார்த்துட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண போகிறேன், நீ அமைதியாக கோஆப்ரேட் பண்ண, ஓகேவா பேபி கேர்ள் அப்படின்னு தேவங்க கேட்குறான். ஒரு மாதிரி வாய்ஸில் எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கூஸ் பம்ப்ஸ் வருது எனக்கு. என்ன நீங்கள் இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயன் அப்படியே தேவங்க பெட்டில் புஷ் பண்ணிட்டு அப்படியே அவன் என்ன பண்ணிடுறா, நின்றுக்கிறா. தேவங்க அப்படியே வாயனை பிடிச்சி இழுத்தோடனே வாயன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற இடத்துல படுத்துக்கிறா. என்ன தேவம் என்ன பண்ணுறீங்க? ஏதாவதுலாம் வேணாம், நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு வாயன் அப்படி தள்ளி போகிறா. ஏய் தள்ளி போனா ரொம்ப ரஃப்பாக போயிடுவேன் அப்படின்னு தேவங்க இப்போ என்ன பண்ணுறானா வாயன் மேலே ஓவர் ஆகிக்கிறான். தேவம் இது வேணாம் தேவம், இது பயமாக இருக்குது. ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? பயப்படாத, ட்ரஸ்ட் மீ, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறானா அப்படி வாயனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஃபோர்ஹெட்டில் ஆரம்பித்தவன் நேர லிப்ஸ்க்கு வந்துட்டான். வாயன் அப்படியே தான் படுத்துட்ருக்கா. அவளுக்கு பேக் கிஸ் பண்ண தெரியல. ஸோ அதனால் அப்படியே தான் இருக்கா. ஸோ தேவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நேராக நெக்குக்கிட்ட போய் கிஸ் மார்க்காக வைக்கிறான். இப்போது வாயன்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டுருக்கு. ஏய் எதுக்கடி இப்படி பாடி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது? கொஞ்ச நேரம் அப்படின்னு தேவங்க கேட்குறான். வாயனும் சரி தேவம், ஏதாவது ஒரு மாதிரி இருந்தா ஷர்ட்டை பிடிச்சிக்கோ அப்படின்னு தேவங்க என்ன பண்ணுறானா அவன் ஷர்ட்லாம் தூக்கி கடாசிடுறான். அவனை பார்க்குறீங்க. ஸோ 6 பேக்லாம் வச்சு செம்மையாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். நீங்கள் டக்குன்னு கண்ணை முடிக்கிறீங்க. ஏய் எதுக்கடி கண்ணை முன்னா பாரு, முழுசா பாரு அப்படின்னு தேவங்க என்ன பண்ணுறானா அவன் அட்ரெஸ் பண்ணிடுறான் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ தேவங்க பார்க்குறீங்க. தேவங்கண்ணா ஒன்றுமே போடாமல் நிற்கிறான். இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. இப்போ வாயின்னா கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க தேவம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. பண்ண வேண்டியது பண்ண போகிறேன், கோஆப்ரேட் பண்ண பேபிக்கா அப்படின்ட்டு தேவம். வா இன்னைக்கு நைட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு தேவங்க கேட்குறா. லெட்ஸ் மேக் அ பேபி அப்படின்ட்டு தேவங்க அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்குலாம் முடியலை தேவம் வலிக்குது அப்படின்னு மோன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. தேவனா பேபிகா ஐயன் இருடி இரு, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், இதுக்குள்ளே மூணா இருடி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த நைட் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக போயிட்டுருக்கு. இது அவங்களோட ஸ்வெட்டெல்லாம் உங்கள் பாடி மேலே அங்கே எங்கன்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போதே அவங்க அப்படியே அவன் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். நீங்கண்ணா அதுக்கு போதுங்க அப்படின்னு வாயன் இங்கே மோன் பண்ணிகிட்ருக்கா. ஐயன் ஓய் இருடி வண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மோன் பண்ணிகிட்ருக்கான். இந்த நைட் அப்படி தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு தேவங்கும். ஸோ அது ஒரு அழகான நைட்டாக உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ரொம்ப லவ் அவன் ஷேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது அந்த லவ் மேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் தேவங்க அப்படி உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டுருக்கான். நீங்கள் பாரு குழந்த மாதிரி தூங்குறான். இவன் குழந்தை இல்லை, சரியான கரடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஹக் பண்ணிட்டு வாங்கி தூங்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து வாயினும் தேவங்கும் சும்மா ரொமான்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஜேசன் இருந்தாலும் தேவங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அங்கே இந்த கிச்சன் ஸ்லாப்ல உட்கார வச்சு வாயினுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஜேசன் பார்த்து சிரிச்சுட்டே போகிறான். ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜேசனுக்கு என்ன தெரியல, திடீர்னு உங்கள் மேலே அப்சஷன் அதிகமாகுது. அவன் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 months இங்கே தான் இருந்திருப்பான். ஸோ அவன் இப்போது அப்படி தான் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் போட்டாலும் உங்களை ஒரு மாதிரி சைட் யூஸிங்காக பார்க்குறது, பட் நீங்கள் அதில் கண்டுக்க மாட்டீங்க. ஸோ இப்படி தான் ஜேசன் உங்களை ஒரு மாதிரி மார்க்கமாக பார்த்துட்ருப்பான். அவனுக்கு என்ன தெரியல, அவ்வளோ பிடிச்சி போச்சு
நம்ம ஜேசனுக்கு உங்களை ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. ஜேசன் அவன் ரூமில் அப்படியே தான் அவன் கேம் விளாண்டுருக்கான். நீங்கள் ஜேசன் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அண்ணி ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேசன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி தான் ஆரஞ்ச் ஜூஸ் அப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜேசனுக்கு கொடுக்குறீங்க. ஜேசன் அப்படியே உங்கள் கையை ஒரு மாதிரி டச் பண்ணி தான் அதை எடுக்கிறான். உங்களுக்குலாம் ஜேசன் என்ன பண்ணுறீங்க? சாரி அண்ணி அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் தேங்க்யூ அண்ணி அப்படின்றான். உங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பெட்ரூமில் போய் கதவை சாத்திக்கிறீங்க. ஜேசன் ஒரு மாதிரியாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டு போடி போ, எத்தனை நாளைக்கு அந்த ரூமில் இருக்க போகிற? ஒரு நாள் என் ரூமில் என் கூட சந்தோஷமாக படுத்து கிடப்பல்ல, அந்த நாளுக்காக நான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஜேசன் ஒரு மாதிரி மார்க்கமாக பேசிட்டு அப்படியே தான் அந்த கிளாஸ் டம்ளரை வச்சுட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். ஸோ இப்படியே தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. ஜேசன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஒரு நாள் உங்களை தப்பாக டச் பண்ணுறது அப்படி இப்படின்னு, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல், நீங்கள் குளிச்சுட்ருக்கும் போது கதவுக்கு பின்னாடி நிற்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. ஒரு ஃபைன் டே நீங்கள் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கீங்க. மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படியே தான் விண்டோவே பார்த்துட்ருக்கீங்க. என்ன தேவங்கி காணும், ஜேசன் அவரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ ஒரு கார் சவுண்ட் கேட்குது. தேவங்க தான் வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் என்ன பண்ணுறானா சந்தோஷமாக போய் இப்போ திறப்பா பார்த்தா அங்கே நிற்கிறது ஜேசன் ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். அண்ணி டவல் கொண்டு வாங்க அப்படின்றான். என்னாச்சு? ஏன்? காருக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதை தள்ளிட்டு வரதா லேட் ஆகிடுச்சு, டவல் கொண்டு வாங்க அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு வாயன் அப்படியே தான் அப்படியே டவல் எடுக்க போயிருப்பா. ஸோ அப்படியே தான் டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அண்ணி கொஞ்சம் தொடச்சி விட முடியுமா தலையை மட்டும் அப்படின்னு அவன் கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு வாயனும் அப்படி தான் தோட்டி விட்டுட்ருக்கா. ஸோ வாயன் தோட்டும் போது அவள் ஜஸ்ட்டு அப்படி இப்படின்னு நகரும்ல. ஸோ ஃபோர்ஸாக பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஷேக் ஆகும்போது ஜேசன் மேலே லைட்டாக படுற மாதிரி இருக்குது. ஸோ ஜேசன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வாயனை தான். வாயனை டவுன்லேருந்து பார்க்கும்போது வாயன் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தெரிகிறா. இவ்வளோ அழகாக இருக்காளே, என் அண்ணனுக்கு போய் அப்படின்னு இவ்வளோ அழகான கிடச்சிருக்க, ஐயோ கொல்றாளே அப்படின்ற மாதிரி ஜேசன் ஒரு மாதிரி டச் பண்ணலான்னு வரும்போது இப்போ டக்குன்னு தேவும் டேய் ஜேசன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ ஜேசனோட மைண்ட் வாய்ஸ் யாராவது ரொமான்ஸ் பண்ணலான்னு போது தான் எவனோ வருவானா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அண்ணா என்னண்ணா அப்படின்னு ஜேசன் கேட்குறான். ஏய் உனக்கு கையில்ல, எதுக்கு அவளை தோட்ட சொல்கிற? அவளுக்கு வேலை இருந்திருக்கோல. எல்லாத்தையும் பரவாயில்ல ஐயன், நீ உன் வேலையை போய் பாரு. டேய் கார் பிரேக் டவுன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டியா? கார் தான் நான் வச்சுருக்கேன்ல, கூப்பிட்டு வருவேல, எதுக்கிட்ட அந்த மழையை நினைக்கிற அப்படின்னு ரொம்ப அக்கறையாக தான் தேவன் கேட்குறான். என்னண்ணா ரொம்ப பேசுகிற அப்படின்னு ஜேசன் கேட்குறான். டேய் உன் மேலே அக்கறையில் தானேடா கேட்குறேன், தப்பாடா? ஆமாம் தப்பு தான், எல்லாமே தப்பு தான், எல்லாமே உனக்கு தான் எல்லாமே கிடைக்குது. ஏன்னா நான் சின்ன பையன்ல, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. மரியாதை எல்லாமே உனக்கு தான். இப்போ நீங்கள் ஜேசனுக்கு என்ன பேசுகிறீங்க? அண்ணி நீங்கள் சும்மா இருங்க, உனக்கு தான் எல்லாமே கிடைக்குது, நான் ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு இப்போ ஜேசன் சொல்லிட்டு அப்படி ரூமுக்கு போயிருப்பான். நீங்கண்ணா தேவங்க என்னாச்சு அவனுக்கு, ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டான். அவன் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே தேவங்க தான் கிடைக்குது அப்படின்ற அந்த வேர்டை கேட்டோன்னே தேவங்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. இப்போ நீங்கள் என்னங்க ஆச்சு அப்படின்னு தேவங்க பார்த்து கேட்குறீங்க. ஆசாசியாக வாழ்த்தல, அதான் தப்பாக பேசிட்டு போகிறான், அவனுக்கு யாரையுமே புரியலை, ஒரு நாள் புரியும் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கிடையாது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு இப்போ தேவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ஸோ வாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். தேவங்க அப்பா அம்மா எல்லாருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஜேசன் ரொம்ப குட்டி பையன், அப்போது அவனுக்கு ஒரு 3 வயசு தான் இருக்கும். அடிக்கடி தேவங்கோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம தேவங்கோட அப்பா பேசியிருப்பார், அது அவங்க அம்மா பெரிய விஷயமா பேசி ரொம்ப சண்டை வரும். அப்படி தான் ஒரு நாள் சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா போயிருப்பார். அப்போது தேவங்கோட அம்மா தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே இருக்க ஒரு பெட்ரோல் எடுத்து அவங்க ஊற்றிப்பாங்க. ஊற்றிக்கிட்டு தேவங்க மேலேயும் தேவங்கோட தம்பி மேலேயும் ஊற்றிருப்பாங்க. ஊற்றி அப்படி கொழுத்தலான்னு வரும்போது தான் தேவங்கோட அப்பா வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க வரும்போது அப்படியே அவரும் என்ன பண்ணிடுறாருன்னா தெரியாதனம்மா தேவங்கோட அம்மாவை கட்டி பிடிச்சிருவாரு. அதனால் பெட்ரோல் எல்லாம் அவர் மேலே பட்டுரும். ஸோ அதனால தேவங்க அப்படியே அப்பா அப்பான்னு கத்திட்டே இருந்திருப்பான். இப்போ அப்படி தான்
இப்போ ரூம்ல தான் நம்ம ஜேசன் உள்ள தூங்கிட்டு இருந்திருப்பான். தேவங்க அப்படி அம்மா அப்பான்னு கத்திட்டு இருந்திருப்பான். தேவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, நான் தெரியாதனமா லைட்டர் ஆன் பண்ணியிருப்பாங்க. அதனால அங்கே இருக்க இடம் அது அந்த கிச்சன் ஃபுல்லாகவே அப்படி பத்திக்கிட்டு எரியுது. தேவங்க பார்த்துட்டு அம்மா அப்பான்னு கத்திட்டு இருந்திருப்பான். இப்போ தேவங்களோட அம்மா பார்த்துட்டு ஜேசனை கூட்டு போ, ஜேசனை கூட்டிட்டு போ அப்படின்னு தேவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே சொல்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு அவங்க அப்பா அம்மா காப்பாற்று தண்ணியெல்லாம் ஊற்றி பார்க்குறான். பட் ஆனால் அதிகமாக தண்ணி ஊற்றுனதுனால நிறைய ஃபயர் வந்துடுது. ஸோ தேவங்க என்ன பண்ணுறானா, ஐயோ ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா, ஜேசனை போய் ரூமில் போய் தூக்கிக்கிறான். இப்போ அந்த வீடே கிட்டத்தட்ட பிளாஸ்ட் ஆகுற நிலமையில இருக்கு. இப்போ தேவங்க அப்படியே ஜேசனை தேடுறான் எந்த ரூமில் இருக்கான்னு. ஸோ அங்கே 2 ரூம் இருக்கும். ஸோ ஒரு ரூம் ஃபுல்லாக பற்றி எரியறனால பக்கத்து ரூமும் இப்போ அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. தேவங்க இப்படியே கஷ்டப்பட்டு ஜேசனை தூக்கிக்கிறான். ஜேசன் தூங்கிட்டு இருக்கான் குழந்தை மாதிரி. ஏன்னா அவனுக்கு 3 வயசு தான் ஆகும். இப்போ தேவங்க அப்படிதான் ஜேசனை தூக்கிட்டு அப்படியே ரோட்டில் வந்து நிற்கும் போது அப்படியே அந்த வீடு அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. இங்கே அவங்க ஜாக்சனை கையில் வச்சுட்டு அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். ஆனால் ஃபைனலி அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அங்கே கருகி போய் தான் இருக்காங்க. ஆம்புலன்ஸில் வராங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா பாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக கருகி போய் ஒரு மாதிரியாக இருக்காங்க. அவங்களாம் பார்க்க முடியல. ஜேசன் அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தேவன் ஸ்ட்ரீட்டில் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தேவன் அவனோட படிப்பெல்லாம் பாதியில் நிறுத்திட்டு அவன் தம்பியை படிக்க வச்சிருப்பான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம ஜேசன் வளர்ந்துருப்பான். ஆனால் அது தெரியாமல் இப்போ ஜேசன் தேவங்க ஹர்ட் பண்ணிட்டு போனதுனால தேவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு கண் கலங்கி உட்காந்துருக்கான். என்னங்க அழாதீங்கங்க, ஜேசனுக்கு எல்லாமே ஒரு நாள் புரியும், நீங்கள் அழாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ வாயின் சொல்கிறா. ஒரு நாள் புரியும் வாயின், அந்த நாளுக்கு தான் நான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு அப்படியே வாயினை கூப்பிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஜேசன் இப்போ ஒரு இடத்துக்கு வரான். அங்கே நிறைய கேங்ஸ்டர்லாம் இருக்காங்க. ஸோ தேவங்களோட எனிமீஸும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரே ஒரு பர்சன் மட்டும் பார்க்கலாம். அவர் பேர் ஜாக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அவர் தான் ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. டேய் ஏறோ அந்த சரக்கு பாட்டில் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க சரக்கு பாட்டில் குடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு பர்சன் வராங்க. தப்பறா பால்வாடி குழந்தெல்லாம் வந்திருக்கு, என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த ஜாக்குன்றவன் கேட்குறான். யாரும் இல்லை, அது வந்தது ஜேசன் தான் நின்றுக்கிட்டு அப்படி நிற்கிறான். ஓ த கிம் தயம் த மாஃபியா கிங், அவனோட தம்பி. எப்பட்றா தம்பி இருக்கா, பார்க்க பால்வாடி மாதிரி இருக்கிய. ஹலோ, நான் ஒன்றும் பால்வாடி கிடையாது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ ஜேசன் கேட்குறான். ஓ என்ன உதவி செஞ்சா எவ்வளோ ரூபாய் தருவேன், மணி எவ்வளோ அப்படின்னு அவன் கேட்குறான். 5 லட்சம் தரேன், எனக்காக ஒன்றையும் செய்ய முடியுமா, சொல்கிறா சொல்லு என்ன செய்யணும். அதுக்கு முன்னாடி நான் ஏன் உனக்கு செய்யணும், நீ எனிமியாச்சே, எனிமிக்கெலாம் நான் ஏன் உதவி செய்யணும், உங்கள் எனிமியை நான் அழிக்கிறதுக்கு தான் நான் பிளான் கேட்குறேன், செய்வீங்களா அப்படின்னு ஜேசன் கேட்குறான். அப்படியா, என்ன சொல்லுடா அப்படின்ற மாதிரி இங்கே ஜாக் கேட்குறான். ஜேசன் எல்லாம் சொல்கிறான். நீங்கள் தேவங்க அழிக்கணும், சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜேசன் சொல்லிட்டு இருக்கான். ஏய் கூட பிறந்த அண்ணன்டா, அவனை சாவடிக்க சொல்கிற, உங்களுக்கு என்ன, நான் என்ன வேணா சொல்லுவேன், என்ன இருந்தாலும் உங்கள் எனிமி சாகுறான்ல அது போதும்ல, உங்களுக்கு 5 லட்சம் தரேன், அவனை சாவடிச்சிருங்க முடிச்சிருங்க அப்படின்னு ஜேசன் இன்னும் உடனே இப்போ அப்படியே தான் இப்போ ஜாக் அப்படியே பார்க்குறாரு. ஓ சரி பண்ணிடலாம், சம்பவம் தானே, தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்போ பண்ணோம், நாளைக்கு அப்படின்னு நம்ம ஜேசன் சொன்னோடனே நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு இப்போது ஜாக் சொல்கிறான். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ஜேசன் போயிடுறான். ஜேசனோட ஸ்மைல் அப்படி ஒரு ஈவில் ஸ்மைல் மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆஸ் யூஸ்வல் உங்கள் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம தேவங்க தான் அப்படியே ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அனுப்பி வச்சுட்டு அப்படிதான் உங்கள் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படிதான் ஜேசன் உங்ககிட்ட உண்மை தப்பாக நடந்துக்கிறான். ஜேசன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அண்ணி நானா அவனும் பண்ணல அண்ணி அப்படின்னு ஜேசன் உங்ககிட்ட உண்மை க்ளோஸாக வரான். ஜேசன் தப்பு பண்ணுறீங்க, நானும் அப்போயே வார்ன் பண்ணிகிட்டே இருந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வாங்கி கேட்குறா. அண்ணி என்ன இருந்தாலும் நீங்கள் என் அண்ணன் பொண்டாட்டி தான், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வாயின் மேலே ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிடுறான். அவ்வளோதான் வாயின் மயங்கி விழுந்துடுறா. இப்போது ஜேசன் என்ன பண்ணுறானா யாருக்குமே தெரியாமல் ஒரு காரில் அப்படியே வாயினை கட்டி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். ஒரு கராஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே தான் எடுத்துகிட்டு போகிறான். அங்கே தான் ஜாக் உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே ஜேசன் பார்த்துட்டு இவ தான் என்னோட
அண்ணன் பொண்டாட்டி இவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவனை கூட்டு வந்து என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, எனக்கு இவன் மட்டும் உயிரோட வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே தான் வயனை போட்டுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஜேசன். இப்போ அப்படியே தான் ஜாக் பார்த்துட்டு, சரி தம்பி, சர்வ சாதாரணம் இதெல்லாம், 5 லட்சம் கொடு செஞ்சிடலாம், நீங்கள் முதல்ல முடிங்க நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஜேசன் சொல்கிறான். சரி சரி நம்பிக்கலை அண்ணன் மேலே தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அப்படியே தான் நம்ம தேவன் கால் பண்ணுறான். டேய் ஃப்ராடு எப்பட்றா இருக்க அப்படின்னு ஜாக் கேட்குறான். இங்கே தேவங்க பார்த்துட்டு, டேய் ஜாக் என்னடா உனக்கு பிரச்சனை, சும்மா கால் பண்ணி சாவடிக்காது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். வேலை இருக்கா சொல்லும், அப்போ வட்டாட்டி வேணாம், வேலை தான் முக்கியம், சரி பண்ணு பண்ணு பண்ணு, வட்டாட்டியை நான் வச்சுக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி ஜாக் சொல்கிறான். ஏய் என்னடா சொல்கிற, பொண்டாட்டியா உனக்கு எப்படி தெரியும், ஏய் ஓ பொண்டாட்டி வயன் இங்கே என் கஸ்டடியில் இருக்கா, என்ன காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே ஜாக் சொல்கிறான். இங்கே நாம ஜேசனா சிரிச்சிட்டு இருக்கான் வில்லத்தனமா. போதையும் பார்த்துட்டு, டேய் ஏன்டா அவ்வளோத்துக்கு கடத்தின, உனக்கு நான் தானே வேணும், நான் வரேன், வயனை விட்டுரு வேணாம், அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. ஓ வா பொண்டாட்டி வந்தோடனே துடிக்கிறத பாரு, சரி வா வா வா, வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங்டா, வா அட்ரஸ் அனுப்பியிருக்கான், நேராக வந்துடு, பொண்டாட்டிய முடிஞ்ச காப்பாத்திக்கோ, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அப்படியே ஃபோனை வச்சிடுறான். ஜேசன் அப்படியே அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தேவங்க வரான். டேய் எப்போட்டாட்டி விட்டுடுடா வயனுங்க அப்படின்னு நம்ம தேவங்க கேட்டு வரான். டேய் அவனை பிடிங்க. இப்போ அப்படியே தேவங்கும் அங்கே இருக்க ஆளுங்களுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. அப்படியே ஃபைட்லாம் போனதுக்கப்புறம் எல்லாரையும் அடிச்சு போட்டு அப்படியே ஜாக் முன்னாடி நின்று, டேய் எக்கடையா போட்டாட்டி வயனுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஓ வயனை அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக விட்டுருவேனா, வயனா உன்னடா தம்பி இருக்கானா ஜேசன், அவன் கூட்டு போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே நம்ம ஜாக் சொன்னோன்னே அவங்கள ஹர்ட் ஆகிடுது. ஏய் என்ன சொன்ன, ஏன் தம்பியா இருக்காது, நீ தான் வச்சிருக்க வயன் அப்படி கத்தும் போது, ஏய் லூசு ஏன்டா டஷ், நான் ஏன்டா ஓம் பொண்டாட்டியை போய் பிடிக்கணும், எனக்கு நீ தான் வேணும் அப்படி சொல்லிட்டு கத்தி எடுத்து சறுக்குன்னு அப்படி தேவங்களோட வயிற்றுல குத்திடுறான். அவ்வளோதான் தேவங்க அப்படி பிளட்டு வந்துட்டே இருக்குது. எப்படியோ ஃபைட் பண்ணிட்டு அப்படியே நேரம் இப்போ வயனை தேடி அந்த கராஜுக்கு முன்னாடி பெரிய காடு இருக்கு. அந்த காட்டில் வயன், ஏய் வயன் எங்கடி இருக்க அப்படி சொல்லி கத்திட்டே வந்துட்டு இருக்கான். அந்த கார் போன ட்ரேஸ் இருக்கு, அதாவது இந்த டயரோட ட்ரேஸ் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தேவங்க அப்படியே வரான். அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. தேவங்க பார்த்துட்டு அங்கே தான் அந்த கார் இருக்கு, அதாவது ஜேசனோட கார் இருக்கு. அங்கே அப்படியே வந்துட்டே இருக்கா தேவன். இங்கன்னா ஜேசன் வயனை கட்டி போட்டு, ஐ ஸ்வீட் ஆர்ட் எப்படி இருக்கா அதாக்கியா அப்படின்னு ஜேசன் கேட்குறான். ஏய் என்னடா பண்ணியிருக்க, என்னை விடுடா அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே தான் வயனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்னை விடு, என் தேவங்கிட்ட விடு, ஏன் ஜேசன் இப்படி பண்ணுற, அண்ணன் உன் மேலே உயிரே வச்சிருக்கான், ஆனால் நீ அவனுக்கு பண்ணுற நல்ல விதம் இதுதானா, உன்னை குழந்தையில தான் வளர்த்துட்டு இருக்கான், அவன் படிப்பு நிப்பாட்டிட்டு உன்னை படிக்க வச்சுட்டு இருக்கான், ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு வாங்கி கேட்குறா. ஓ அண்ணா எல்லா ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டானா, எப்படி அழுதுகிட்டே, ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன் உலகா புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி அப்படின்னு பாட்டு பண்ணானா ஓகேட்டா. ஏய் அவன் பச்சை பிள்ளைல எனக்கு பால் ஊட்டி தான் வளர்த்தான், ஆனால் நான் அவனுக்கு பாம்பாலே வச்சலடி ஆப்பு அப்படின்னு நம்ம ஜேசன் சொல்கிறான். சி இப்படி பண்ணுறீங்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு வாங்கி கேட்குறான். எனக்கு ஏன்டி வெக்கம் இருக்கணும், எனக்கு ஏன் வெக்கம் இருக்கணும், எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே டோர் உடையிற சவுண்டு பார்த்தா தேவங்க தான் அப்படியே பிளட்டோடு நின்றுட்டு இருக்கான். தேவங்க வந்துட்டீங்களா, என்னங்க பிளட்டு அப்படின்னு இப்போ தேவங்க பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க அப்படி, ஜேசன் என்னடா பண்ணி வச்சிருக்க வாயின விட்டுறா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கே உட்காந்துடுறான். இப்போ அப்படியே ஜேசன் பார்த்து, ஐயோ அண்ணா என்னண்ணா ஆச்சு, யாருன்னா கத்தியால குத்துனா அப்படின்னு டோட்டலி மாறிக்கிட்டு அப்படியே அக்கறையாக இருக்கிற மாதிரி போகிறான். பார்த்தா அவன் கையில் ஒரு நைஃப் வந்துருக்கும், அதை வச்சு தேவங்களோட வயிற்றுல மறுபடியும் குத்துறான். டேய் அப்படின்னு நம்ம தேவன் கேட்குறான். சாவுடா சாவு, எனக்கு தான் வயன், வயன் எனக்கு மட்டும்தான், அவ எனக்கானவ அப்படின்னு நம்ம ஜேசன் அப்படியே வயனை பிடிச்சி வச்சுட்டு எங்கேயோ கூட்டு போகலான்னு போகிறான். அப்படியே தேவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ அப்படிதான் மலை மேலே நின்றுக்கிட்டு வயனை தள்ளி விடலான்னு நின்றுட்டு இருக்கான். அவங்க எப்படியோ ஃபைனலி வயனையும் ஜேசனை இருக்கிற இடத்தையும் தேடி வந்திருப்பான். இப்போ வயன் கத்திக்கிட்டே, ஜேசன் விட்டுரு அண்ணா விட்டுடா அப்படின்னு நம்ம வயன் கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கும் நீ வேணாம் எனக்கும் வேணாம், சரிக்கு சமமா செத்துப்போ அப்படின்ற மாதிரி இங்கே ஜேசன் சொல்லிட்டு இருக்கான். ஏய் நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா, நீ வேணாண்டா
அப்படின்ற மாதிரி ஒயின் அழுதுட்டு இருக்கா. ஏய் நீ செத்துட்டேனா, எனக்கு வேணாம், அவனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேவங்க அப்படியே பின்னாடில இருந்து ஜேசன் தள்ளி விட்டுறான். ஒயனும் ஜேசனும் அப்படியே விழுந்துடுறாங்க அந்த மலை மேலேருந்து. ஏன்னா ஒயனோட கையை ஜேசன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ 2 பேருமே மலை மேலேருந்து விழுந்துடுறாங்க. இங்க தேவம் வயன் அப்படி கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க ஜேசன் அப்படியே ஒயனை பிடிச்சிட்டு தான் இருந்திருப்பான். அங்க இருக்க ஒரு குச்சை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான் ஜேசன். இப்போ அப்படியேதான் தொங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ ஒயன்னா தேவம் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒயன் அப்படி கத்திட்டு இருக்கா. இப்போ தேவங்க அப்படி என்ன பண்றானா, ஜேசனை கையை பிடிக்கிறான். ஆனா ஜேசன் அண்ணா என்னை விட்டுறாதண்ணா ஒடினா அப்படின்ற மாதிரி இங்க ஜேசன் கத்திட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீங்க எப்படியோ மேலே ஏறி வர்றீங்க, மேலே ஏறி தேவங்களோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. தேவங்க 2 பக்கமும் ஏய் வயன் ஜேசன் விட்டுறாதீங்க என் கையை, 2 பேரும் மேலே வாங்க, அண்ணா என்னை காப்பாத்துண்ணா, தேவங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ தேவங்கண்ணா ஏய் கையை விட்டுறாதீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஜேசன் சைடு பார்க்கலாம். ஜேசன்னா கையை அப்படியே பொறுமையா கீழே போயிட்டே இருக்குது. டேய் ஜேசன் போயிடாதுடா அப்படின்ற மாதிரி இங்க தேவன் கத்திட்டு இருக்கான். அண்ணா என்னை காப்பாத்துனா, அண்ணா என்னை காப்பாத்துனா அப்படின்னு சொல்லும் போது தேவனுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் நடப்பு வருது. சின்ன வயசுல இப்படிதான் நம்ம ஜேசன் கீழே விழுந்ததுக்கப்புறம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தான் சொல்லுவான் தேவனோட பேரை சொல்லி. ஸோ அது எல்லாமே நம்ம தேவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அவன் கண்ணீரோட ஜேசன் கையை விட்டுறாதுடா. இப்போ ஜேசனோட கை கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தேவங்களை பிடிக்க முடியல. அப்படியே ஜேசனோட கை கீழே விழுந்துடுது. அவ்வளோதான், ஜேசன் அந்த மலை மேலேருந்து அண்ணான்னு சொல்லி அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அவ்வளோதான், ஜேசனோட கதை முடிஞ்சிருச்சு. இப்போ தேவங்க அப்படியே டேய் ஜேசன் அப்படின்னு கத்திட்டே இருந்திருப்பான். ஆனால் ஜேசன் அங்கே விழுந்து இறந்துடுறான். இப்போ நீங்கண்ணா ஐயோ ஜேசன் என்னங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இங்க ஒயின் கத்திட்டு இருந்திருக்கா. இப்போ தேவன் அப்படியே 2 கையால ஒயினை தூக்கிடுறான். ஸோ இப்போ தேவனுக்கு ரொம்ப பிளட் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கனால ஸோ தேவன் அப்படி என்ன பண்றானா ஒயன் அப்படி சொல்லிட்டு அவன் மயக்க போட்டு விழுந்துடுறான். ஸோ ஒயன் எப்படியோ தேவங்க அப்படியே அட்மிட் பண்ணிடுறான் ஹாஸ்பிட்டலில். ஸோ தேவங்க அப்படிதான் ஒயனோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஏன்னா இப்போ அவனால் தாங்க முடியல, ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, தம்பியை காப்பாற்ற முடியலன்னு. அவங்க அப்பா அம்மா கடைசியாக சொன்னது என் பிள்ளைய பார்த்துக்கோ, அதாவது ஜேசன் அப்போ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதை காப்பாற்ற முடியலன்னு தேவங்க ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஒயன் சமாதானப்படுத்திட்டு இருக்கா, இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இப்போது அப்படியே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், ஜேசனோட கல்லறைக்கு பக்கத்தில் தான் நம்ம தேவங்கும் அப்புறம் ஒயன் பக்கத்தில் குட்டி பாப்பா இருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம தேவங்கும் ஒயனுக்கு ஒரு அழகான பாப்பா பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. அப்படிதான் தேவங்க அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்புறான். இப்போ அப்படிதான் ஒரு சின்னதாக விஷுவல் தெரியுது தேவங்க, அதாவது ஜேசன் டாட்டா பாய் பாய் சொல்கிற மாதிரி. இப்போ அப்படியே தேவங்க லிட்டிலாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஒயனையும் அப்படியே அவனோட குட்டி பாப்பாவையும் கூட்டிட்டு போகிறான். அப்படின்னு இந்த ஒன் ஷாட்டை நம்ம முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த ஒன் ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. தென் வீடியோவை பார்க்குறீங்க அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு தென் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் 11 சப்போர்ட் தாங்கடா. தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலன்னா அபோட்டில் கொடுத்துருக்கா, ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆமிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.